ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்ட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வந்து எப்பவுமே அதிகமான டிமாண்ட் இருக்கும். இந்தியன் ஹெல்த் கேர்ல வந்து இன்னும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மென்ட் வராததுனால, மோஸ்ட்டா அவுட்டேட்டட் டூல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் அந்த ஹெல்த் கேர் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் ஆகல. எல்லாம் மேனுவல் டூல்ஸ், மேனுவல் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் வொர்க்கர்ஸ், நர்சஸ் யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் ட்ரெய்னிங் குடுக்குறத பத்தி இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் வரல. இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் அவங்க ரியலைஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கூட பிளெண்ட் ஆகாம கொஞ்சம் அவுட்டேட்டடா தான் இருக்கு. பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்ல வேணா நம்ம அத பார்க்கலாம். ஆனா, அந்த அளவுக்கு இன்னும் அட்வான்ஸ்மென்ட் வரல. இப்போ நம்ம வந்து பேப்பர் மேப்ஸ்ல இருந்து இப்போ Google மேப்ஸ் அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கும். இப்போ வில்லேஜ்ல இருக்க ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஒரு தெரியாத இடத்துக்கு போணும்னா Google மேப்ல பார்த்து போட்டுக்கலாம். ஈஸியா இருக்கும் அந்த ரூட்டு. ஒரு புரியாத இடத்துக்கு போறோம். ஒரு ஹோட்டல் பார்க்குறோம். எங்க ஸ்டே பண்ணணும். சும்மா எதுக்குனாலும் Google மேப் வந்து எவ்ளோ கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த அளவுக்கு இன்னும் அடாப்ஷன் ஆகல ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து. ஹெல்த் கேர்ல வந்து டிஜிட்டல் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றாங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ்ல எடுத்துக்கோங்களேன். நீங்க உங்களோட அசைன்மென்ட்ஸ், உங்க அட்டெண்டன்ஸ் அந்த டீட்டெயிலுக்குலாம் உங்களுக்குன்ட்டு தனி லாகின் இருக்குல்ல. மூடில்ல வந்து சில காலேஜ்ல எல்லாமே இருக்கும். உங்க அட்டெண்டன்ஸ், அதுக்கப்புறம் உங்க டைம் டேபிள், அகாடமிக் கேலண்டர், அதுக்கப்புறம் உங்களோட பெண்டிங் அசைன்மென்ட்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ், செமஸ்டர் மார்க்ஸ் எல்லாமே ஒரே மூடில் லாகின்லயே இருக்கும். இல்ல சில காலேஜஸ்ல வந்து தனித்தனியா குடுத்துருப்பாங்க. இப்போ லேபுக்கெல்லாம் தனியா ஒரு போர்ட்டல் உங்களுக்கு லேப்ல உள்ள மார்க்ஸ், லேப்ல உள்ள அசைன்மென்ட்ஸ் தனியா, அட்டெண்டன்ஸ், அசைன்மென்ட்ஸ் அதுக்கு தனி போர்ட்டல் அந்த மாரி குடுத்துருக்கலாம். இப்ப நமக்கு அந்த மாரி தனி போர்ட்டல் குடுத்ததுனால நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. நம்ம வீட்ல இருந்து கூட பார்த்துக்கலாம். எப்ப வேணாலும் மார்க்ஸ செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேக்கல்டிட்ட தான் போய் கேட்கணுன்ட்டு இல்ல, நோட்டீஸ் போர்ட்ல தான் போய் பார்க்கணுன்ட்டு இல்ல. ரொம்ப நம்ம மொபைல்லயே பார்த்துக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலும் நெறைய பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட டேட்டாலாம் வந்து இப்ப இன்னைக்கு நான் ஃபீவர்ன்னு போறேன்னா, அவங்க வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்த்துட்டு, மெடிசின் குடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னா, அது போயிடும்ல. இப்ப நாளைக்கு நான் ஃபாலோ அப்க்கு போனேன்னா, நேத்து நான் எதுக்காக வந்தேன் அப்டின்ட்டு டாக்டரோட மெமரியில இருக்காது. ஏன்னா, நெறைய பேஷண்ட் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரா ரெக்கார்டு இருந்தா தானே கரெக்ட்டா இருக்கும். நேத்து நம்ம என்ன இவங்க எதுக்காக வந்தாங்க, இந்த டேப்லெட் குடுத்தோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும். அப்போ வந்து நார்மலா பேப்பர் பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே. நம்ம பார்த்திருப்போம். பெரிய பெரிய ஃபைல்ஸா இருக்கும். நம்மளோட ஒரு ஒரு ஷீட் முடிய அந்த நர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு எம்ப்டி ஷீட் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. நீங்க முன்னாடி கன்வென்ஷனலா பார்த்திருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இப்ப கூட வில்லேஜ் சைட்ல அப்படிதான் பண்றாங்க. இப்போ நம்மளோட பிரிஸ்கிரிப்ஷன் எதுக்கு வந்தோம், நம்மளோட இப்போ எக்ஸ்ரே, லேப் ரிப்போர்ட் ஏதாவதுன்னா, அதையும் அந்த ஃபைலுக்குள்ளயே தான் அட்டாச் பண்ணுவாங்க. இந்த டேட்ல நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாலோ அப் எந்த டேட் அப்டின்ட்டு. இப்போ பேப்பர் பேஸ்டா போடுறப்போ, அனலிட்டிக்ஸ் ஏதாவது பண்ணணும்னா கஷ்டமா தானே இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு மெடிசின் இது கூட இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே அவங்களோட மெடிசின் அவங்களே மேனுஃபேக்சர் பண்றதில்ல. வெளியில இருந்து தான் வாங்குறாங்க. அவுட் சோர்ஸ் பண்றாங்க. ஃபார்மா கம்பெனிஸ்லேருந்து. அப்ப இந்த டேட்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மந்த்துக்கு இத்தன பேஷண்ட்டுக்கு ஃபீவர் வந்திருக்கு. இத்தன பேஷண்ட் இவ்ளோ பாராசிட்டமால் வந்து இவ்ளோ செல் ஆயிருக்கு. அந்த மாரி ஒண்ணும் வந்து ரெக்கார்ட் கொஞ்சம் என்ன டேப்லெட்ஸ்லாம் இந்த மந்த் என்ன மெடிசின் எவ்ளோ ட்ரக்ஸ்லாம் எவ்ளோ வந்து நமக்கு காலியா இருக்கு. அப்படி தெரிஞ்சா தானே நெக்ஸ்ட் மந்த் வந்து கரெக்ட்டான அந்த ஆர்டர் அந்த ஃபார்மா கம்பெனி குடுக்க முடியும். அப்ப அது மட்டும் இல்ல. இப்போ நமக்கு எவ்ளோ பர்த் வந்திருக்கு. எத்தன பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மந்த் இறந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட்க்கு அனுப்பணும். அப்போ இவங்க கரெக்ட்டா டாக்குமெண்ட் பண்ணி வச்சா தானே கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்ப முன்னாடி மாரி பேப்பர் பேஸ்லயே போட்டு வச்சிருக்காங்க. இப்பவும் நெறைய ஹாஸ்பிட்டல்ல அப்படிதான் இருக்கு. அதுக்கு வந்து அப்ப ஸ்டோரேஜ் வந்து கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும்ல. தனியா ரேக் வச்சுட்டு பெருசாயிட்டே இருக்கும். ஒரு ஒரு பேஷண்ட்டும் வர அவங்களுக்கு ஒரு ஓபி நம்பர் குடுத்துருவாங்க. அந்த ஃபைலுக்கு அந்த நேம் குடுத்து அதுக்குள்ள எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க. இப்ப அதுக்கு பதிலா ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட்டோட சேர்த்து இப்ப ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் மாரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹெல்த் டேட்டா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு இப்ப நார்மலா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம் அப்டின்னா, அந்த ப்ராசஸ் என்ன நடக்கும்? புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா, நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் குடுப்பாங்க. மோஸ்ட்டா ஒரு பேப்பர்ல குடுத்துருவாங்க. சில டைம் நர்ஸே ஃபில் பண்ணுவாங்க. இல்லன்னா நம்ம கிட்ட குடுத்து நம்ம அந்த பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். நம்ம டீட்டெயில்ஸ நம்ம வந்து கையால யூசிங் த பென் அண்ட் பேப்பர் நம்ம எழுதி குடுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஓபி நம்பர் அவங்க அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபைல் குடுத்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சைடு போயிடும். நம்மளோட டோக்கன் நம்பருக்கு கூப்பிடுறப்போ, உள்ள போய் டாக்டர் அத ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. நார்மலா இது நடக்கிறது. இதுக்கு பதிலா வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பண்ணணும்னா, அதுக்கு தனியா வந்து நர்சஸ்க்குலாம் அந்த ட்ரெய்னிங் கண்டிப்பா எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் இருக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது.
ஆனா சிட்டில நெறைய ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம வந்து பேப்பர்ல எழுதி குடுக்குறத, அந்த நர்ஸோ இல்லன்னா ஒரு டேட்டா தெரிஞ்ச யாரோ ஒரு ஐடி டீமோ யாரோ ஒருத்தங்க அங்க இருப்பாங்க. அப்போ நம்ம பேப்பர்ல ஃபில் பண்ணி குடுக்குற ஃபார்ம அவங்க டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, டாக்டரும் நமக்கு என்ன டீட்டெயில்லாம் குடுத்துருக்காங்க, என்ன பிரிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க, ஏதாவது லேப் டெஸ்ட் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஏதாவது இன்ஜெக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸயுமே வந்து டாக்டருக்கு டைம் இருக்காது. சில டாக்டர்ஸ் வந்து அவங்க அந்த மேனுவலா கையால நம்ம ஃபைல்ல எழுதிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா டீம் வந்து அத வந்து டிஜிடைஸ் பண்ணி வைப்பாங்க. இல்லன்னா சில சிட்டீஸ்ல வந்து டாக்டர் வந்து பிசி யூஸ் பண்ணி, அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணி, அதுல டிஜிட்டலாவே அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது அவங்க கன்வீனியன்ஸ் அண்ட் இன்டர்நெட் அடாப்ஷன் பொறுத்து இருக்கு. அப்ப அவங்க எல்லாமே டிஜிட்டலா இப்படி பண்ணி வைக்கிறப்ப, அவங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல. ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. டோட்டலா பேஷண்ட் ஹிஸ்டரி பார்க்கறதுக்கு எங்க இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் டக்குன்ட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ சிட்டீஸ்ல கூட இது இருக்கு. நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் மெயினா பார்த்துக்கிட்டீங்கன்னா, பேஷண்ட் போர்ட்டல் கூட குடுத்துருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்டின்னா, நம்மளால ரிமோட்டா லாகின் பண்ணி கூட பார்க்க முடியும். நம்ம எங்க இருந்தாலும். இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்டி இருக்கு அப்டின்ட்டு. இப்ப இந்த மாரி டிஜிடைஸ் பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நான் இந்த ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. திடீர்னு நான் வந்து வேற சிட்டிக்கு வந்திருக்கேன் டக்குன்ட்டு. எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ திரும்ப வருது. அப்ப நான் இன்னொரு டாக்டர்ட்ட போணும்னா, அவங்க கிட்ட போய் திரும்ப எல்லா டெஸ்ட்டையும் திரும்ப எடுக்கிறதுக்கு பதிலா, இப்ப என்னோட லாகின்ல இருக்கு. என்னோட டீட்டெயில்ஸ நான் ஷேர் பண்ணிட்டேன்னா, அந்த டாக்டர் பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கல. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு லாகின் இருக்கு. என்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் அதுல இருக்கு. அத நான் அப்டி டவுன்லோட் பண்ணி அந்த டாக்டருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லன்னா டைரக்ட்டா அவங்களுக்கு வந்து வியூவிங் ஆக்சஸ் குடுத்தா கூட அவங்க ஈஸியா பார்த்துப்பாங்கல்ல. இப்ப இது வந்து திரும்ப இன்னொரு டைம் வந்து அதே டெஸ்ட் எல்லாம் திரும்ப எடுத்து அந்த டாக்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மள ஸ்டடி பண்ணி அந்த டைம் வேஸ்ட் எல்லாம் அது வந்து அவாய்ட் பண்ற மாரி இருக்கு. ஆனா இந்தியால அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த மாரி ஒரு ஷேரிங் அந்த அடாப்ஷன் வரல. எல்லாமே தனியா ஒரு ஐசோலேட்டடா தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கேயே தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம். நம்ம ஆனா அத கேரி பண்ணிட்டு வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது. அந்த அளவுக்கு ஒரு ஷேரிங் அடாப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப சம்டைம்ஸ் நம்ம வந்து லேப் ரிப்போர்ட்டோ ஏதோ எக்ஸ்ரேஸோ அது நம்ம கையில கிடைச்சாலும் சில ஹாஸ்பிட்டல்ல நமக்குன்னு ஒரு காப்பி குடுப்பாங்க. அத வேற ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாலும் வந்து சில டாக்டர்ஸ் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு ஓகே இதுதான் ஒரு ஸ்கேன் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது. இதுவே போதும். இத வச்சு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் தரேன் அப்டின்ட்டு தர்றாங்க. ஆனா சில டாக்டர்ஸ் சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இல்ல இது வந்து தப்பான ஸ்கேன் சென்டர்ல இதுல ஃபால்ஸ் ரீடிங் இருக்கு. நான் இன்னொருக்கா எடுப்பேன் அப்டின்ட்டு அவங்க கன்வீனியன்ஸ்க்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லேப்ஸ்ல தான் எடுக்குறாங்க. அது வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ராஃபிட்காக பண்றாங்களா? இல்லன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருந்தா தான் நம்ம ப்ராப்பரான கேர் குடுக்க முடியும். அந்த மாரி தாட்ல பண்றாங்களான்ட்டு நமக்கு கிளியரா தெரியல. ஆனா அந்த ஒரு ஷேரிங் அந்த மாதிரி இல்ல. இப்போ நம்ம ஷேர் பண்ணணும் அப்டின்னாலே ஒரு ஒரு காமன் ஃபார்மேட் இருந்தா தானே கரெக்ட்டா இருக்கும். இப்போ கோவிட் டைம்ல வந்து நெறைய பேர் நெறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். அப்போ இந்த மாரி அவங்க கரெக்ட்டா டிஜிடைஸ் பண்ணி ரெக்கார்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததுனால, கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்றது கரெக்ட்டா இருக்குல்ல. இன்னைக்கு இத்தன கோவிட் பேஷண்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் கவர்மெண்ட்டுக்கு போது. நம்ம ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சு நம்ம இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இப்படிதான் ஸ்டோர் பண்ணணும். இந்த ரெக்கார்ட்லாம் இப்படிதான் மெயின்டெயின் பண்ணணும். அப்படி ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபார்மேட்டிங் மெயின்டெயின் பண்ணா, அப்ப நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கும் ஈஸி. கவர்மெண்ட்டுக்கும் கரெக்ட்டான ரிப்போர்ட்ஸ் அனுப்ப முடியும். நம்ம வேற பார்மா கம்பெனிக்கு ஆர்டர் குடுக்குறப்போ எல்லாத்துக்குமே அது கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்போ மெடிக்கல் டேட்டான்னு பார்க்குறப்போ என்ன மாரி ஃபார்மேட்ஸ் இருக்கும்? நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஏன்னா, நம்ம அத யூஸ் பண்ணாதானே நமக்கு நம்ம லைஃப்ல அதுக்கு ஆக்சஸே கிடைச்சது இல்லல்ல. நம்ம பேப்பர்ல தான் தந்திருக்காங்க. நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவும் நம்ம ஹார்ட் காப்பியா தான் பார்த்துருக்கோம். சாஃப்ட் காப்பி அந்த அளவுக்கு நமக்கு ஆக்சஸ் கிடைச்சதில்ல. டாக்டர்ஸ்க்கு வேணா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்மேட் இருக்கும்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம லீவ் லெட்டர் எழுதுறோம். இல்லன்னா வேற ஏதாவதுன்னா, வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் பேஸ்ட் ஏதாவதுன்னா வேர்ட் டாக்குமெண்ட். அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் டாக் அப்படின்னு இருக்கும். இல்ல ஏதாவது பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, பிபிடி ஃபைலா நம்ம ஷேர் பண்ணிப்போம். இப்போ ஒண்ணொண்ணுக்கும் காமன் தனித்தனியா எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால, அப்ப ஷேரிங்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆனா மெடிக்கல் டேட்டாங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் இருக்கணும். அப்ப ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸும் வரல. அந்த அதோட அடாப்ஷன் வந்து டாக்டர்ஸ்குள்ளயும் அந்த அளவுக்கு அவங்க அத வெல்கம் பண்ண மாதிரி தெரியல. இதுவே ஓகே தானே. ஐ அம் ஓகே வித் த ஓல்ட் ஸ்கூல் கான்செப்ட் அந்த மாரி இருக்காங்க. ஸோ அடாப்ஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு.
இப்ப மெசேஜிங் இப்போ கரெக்ட்டா அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுனால இப்போ WhatsApp, அதுக்கப்புறம் வந்து Telegramமோ ஏதோ சில ஆப்ஸ்லாம் ஃபேமஸா இருக்கு. இப்போ மெசேஜிங்க்கே நெறைய ஆப்ஸ் இருக்கு. ஆப் ஸ்டோர்ல. இருந்தாலும் நமக்கு எது நல்லா மார்க்கெட் பண்றாங்க, எது நல்லா யூசேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம WhatsApp, Telegram அதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மெடிக்கல் டேட்டா உள்ள ஸ்டோர் பண்றது, மேனேஜ் பண்றதுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஆனா, ஒரு ஒரு டாக்டரும் ஒரு ஒரு மேனு இ புரொவைடர் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்போ அவங்க தனியா என் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டேட்டா உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஷேரிங் இந்த மாரி நம்ம ஒரே WhatsAppல இருக்கோம். அப்ப ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப வேற ஃபைல் இமேஜ் ஃபைல் ஷேர் பண்ண முடியுது. பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியுது. அந்த மாரி அந்த ஹெல்த் டேட்டாவ டிஜிடைஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஃபார்மேட் மாரி இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளயே நம்ம ஒரே ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் அந்த நர்ஸ்க்கும், டாக்டருக்கும் இடையில தான் ஷேர் பண்றாங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு தனி ஃபார்மேட் இருக்கு. ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அப்ப அதுவே அந்த டேட்டாவ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்போலோக்கு நெறைய பிரான்ச் இருக்கு. இந்த மாரி வேற வேற பிரான்ச் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இல்லன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நெறைய பிரான்சஸ் அவங்களுக்கு வேற வேற சிட்டில இருக்கும். இப்ப அவங்களுக்கு இடையில டேட்டா ஷேர் பண்ணா, அதுக்கு என்ன ஒரு ஃபார்மேட். இப்போ அவங்க ஸ்டோர் பண்ணா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு. அப்படி ஒண்ணொண்ணுக்கும் தனித்தனி ஃபார்மேட்ஸ் இருக்கு. அப்போ ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா சிம்பிளா என்னன்னா மெடிக்கல் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி, மேனேஜ் பண்ணி, ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஒரு டெக்னாலஜி ஃபெசிலிட்டேட் பண்ண ஒரு ஒரு ஸ்கீம், ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, ஒரு ஆப் மாரி. காமனா ஒரே ஒரு ப்ரொவைடர். இப்ப கவர்மெண்ட்டே இப்ப நமக்கு வந்து WhatsApp வந்து ஃபேமஸா இருக்கிறனால எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அந்த மாரி கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கோவின் ஒரு வெப்சைட் ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம எங்க போய் நம்ம கோவிட் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும், அந்த ஆப்ல வந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும் அந்த வெப்சைட்ல. நம்ம எப்போ போட்டோம், டோஸ் 1 எப்போ போட்டோம், டோஸ் 2 எப்போ போட்டோம், நெக்ஸ்ட் ஏதாவது டோஸ் பெண்டிங் இருக்கா? அது எப்போ எந்த டேட்டுக்குள்ள போடணும், அந்த டீட்டெயில் எல்லாமே ஒரே வெப்சைட்ல கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாரி கவர்மெண்ட்டே ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க அப்டின்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அதே யூஸ் பண்ணுவாங்க. நமக்கும் காமனா தெரியும். டேட்டா ஷேரிங்லாம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடா இருக்காது. இப்போ ஹெல்த் டேட்டாவ எப்படி மேனேஜ் பண்றது? இப்போ இதுல என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கு அப்டின்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.